ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோட்டு கடைகளில் கிடைக்கிற குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற வெஜ் மோமோஸ் ரெசிபியும் கூடவே ரெட் சட்னியும் பார்க்க போகிறோங்க. இந்த ரெட் சட்னி கூட கடைகளில் கிடைக்கிற சுவையில் சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எளிமையாக வீட்டிலையே எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு மைதா வேண்டான்னா கோதுமை மாவில் கூட செய்யலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 15லேருந்து 18 அளவுக்கு மோமோஸ் கிடைக்கும். அடுத்ததாக வெதுவெதுப்பாக இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது போல் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து செய்கிறதால மாவு ரொம்பவே சாஃப்டாகி மோமோஸும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்குங்க. ஒரு சிலருக்கு மைதா மாவு உடம்புக்கு ஒத்துக்காமல் கூட இருக்குங்க. அது போல் இருக்கவங்க கோதுமை மாவில் கூட செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாகி மாவு தேய்க்கும் போது நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகி பிரியாமல் வரும். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க. மாவு காயாமல் இருக்க மேலே கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே விட்டுடுங்க. அடுத்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்குக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு ஒரு 10 பல்லு பூண்டு இது போல் துருவி வச்சுருக்கேங்க. அது கூடவே சின்ன துண்டு இஞ்சியும் இது போல் துருவி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாவை இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கப் அளவுக்கு கேபேஜ் இது போல் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே ஒரு கொடை மிளகாவும் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் கேரட்டை இது போல் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் இது போல் பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க போதும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. இதை நம்ம ஸ்டீம் குக் பண்ணுறதால அதுலேயே நல்லா வெந்துடுங்க. அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 நிமிஷம் வதக்கினாலே போதுமானது. கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடரும் கூடவே கொத்தமல்லி தழையும் சேர்த்து கலக்கி விட்டுருங்க. இதில் ஃப்ரெஷ் பட்டாணி, பீன்ஸ் இது போல் நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகளையும் சேர்த்து செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா பன்னீர் கூட சேர்த்து செய்யலாங்க. அதுவும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி. அடுத்து ரெட் சட்னி செய்யறதுக்காக ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 10 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் காரம் இருக்காதுங்க. உங்கள்கிட்ட இந்த மிளகாய் இல்லையானா சாதாரண மிளகாய் ஒரு 5லேருந்து 6 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். கூடவே ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை இது போல் 2 கட் பண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை பிளேட்டில் மாற்றி அப்படியே ஆற விட்டுருங்க. இது போல் தக்காளியில் இருக்க மேல் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் தக்காளி வேக வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டை இது போல் துருவியும் சேர்க்கலாம், இல்லை சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க. அடுத்து அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. ஏற்கனவே தக்காளி மிளகாலாம் நல்லா வெந்திருக்குங்க. அதனால் பச்சை வாசனை இருக்காது. 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பாதி அளவுக்கு லெமன் பிழிஞ்சுக்கோங்க.
லெமனுக்கு பதிலாக வினிகர் இருந்தாலும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கி விடுங்க. அடுத்து இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலக்கி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரெட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சமோசா, பானிபூரி இது போல் எல்லா விதமான சாட் ரெசிபிக்கும் தொட்டுக்க சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னியை 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. மாவு பிசைஞ்சு வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கு. திரும்பவும் 2 நிமிஷம் நல்லா இது போல் அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பூரி மாவு சைஸ்க்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே கோதுமை இல்லை மைதா மாவு தூவி நல்லா மெலிசாக தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல மெலிசாக தேய்க்க வருமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கனமாக இருந்தால் மோமோஸ் சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக தெரியும், சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்காது. செஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை இது போல் சென்டரில் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சாரீக்கெல்லாம் ஃப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லையா, அது போல் நல்ல பெரிய பெரிய மடிப்பாக எடுத்து இது போல் மடித்து விட்டுக்கோங்க. பிகினர்ஸ் கூட இதை செஞ்சிடலாங்க, ரொம்ப ஈஸி தான். மோமோஸை நிறைய விதமான ஷேப்ஸில் செய்வாங்க. ஆனால் பிகினர்ஸ்க்கு இந்த ஷேப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஷேப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே இருக்க எக்ஸ்ட்ரா மாவை இது போல் புட்டு எடுத்துகிட்டு லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான மோமோ ஷேப் ரெடி. இதே போலயே இன்னொரு முறை பொறுமையாக செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது செய்யறது ரொம்பவே ஈஸி தாங்க. ஒரு 2-3 முறை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் செய்ய வரும். நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது இது போல் கொஞ்சம் மாவு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக செய்யணுன்னா இது போல் கொழுக்கட்டை அச்சில் லைட்டாக எண்ணெய் தடவி அது மேலே தேய்ச்சி வச்சுருக்க மாவை வச்சு சென்டரில் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இது போல் நல்லா அழுத்தி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துடுங்க. இப்போ மெதுவாக ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு கொழுக்கட்டை ஷேப்பில் மோமோஸ் ரெடி பண்ணிட்டோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு இட்லி ஸ்டீம் பண்ணுற மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போதுங்க, இது நல்லா வெந்து வந்துடும். பத்து நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்திருக்கு. மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைகிறோமோ மோமோஸும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் கையில் அழுத்தும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மோமோஸ் எந்த அளவுக்கு சாஃப்டாக பூ போல் வந்திருக்குன்னு. இதை அப்படியே பிச்சு பார்க்கலாம். பாருங்கள் வெஜிடபிள்ஸ் கூட எந்த அளவுக்கு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இது அப்படியே அந்த ரெட் சட்னி கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக அருமையாக இருக்குங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.